தம்பி இந்த உருவம் எதனால வந்தது, எப்படி வந்ததுன்னு கேட்போம். நானும் கேட்கிறேன். தம்பி பஞ்சவர் என்று சொல்லக்கூடிய ஐவராஜாக்களை மணந்து பத்தினி பாஞ்சாலி என பெயர் பெற்று சீரும் சிறப்போடு வாழ்ந்து வரும் நாளையில கௌரவருக்கும் பாண்டவருக்கும் சதி சொப்பனை ஏற்பட்டது. ஆமா, அந்த சதி சொப்பனத்துல என்ன தெரியுமா, சூது மார்க்கமாக வரவழைத்து சூது மகடையாடி சூது முனையில நாடி நகர்றோம் உப்பு சட்டி வரவாடு அந்த பால் துரோதம் அந்த துரோதரம் அந்த துரோதரம் போலாமா? ஒரே நிமிஷம்ரா, ஒரே நிமிஷம் அதை வந்துடணும். இந்த வீடியோ மாட்டி எடுத்துட்டு இந்த வீடியோ மாட்டி பிடிச்சிட்டு வரேன். காலி அனுக்கிறான் அவருடைய தம்பி தம்பாரு புலி யார் காளியா? சரி இதோ வந்துட்டு சார்கேசனாங்க ஆர்கேசனாங்க இதோ வந்துட்டு அம்பளம் என்ற மேடையிலே ஏற்றி அப்படி வஸ்திரபங்கம் செய்து என்ன செய்வது என்று தெரியாமல் கண்ணனாக கோபால கண்ணைய அண்ணனை நினைத்து கண்ணா கார்மேகவண்ணா கமல கண்ணா ஜனார்த்தனா ஏழுபாங்காளா எங்களை வந்து காக்க வேண்டும், என் ஆபத்தை காக்க வேண்டும் என்று அழுத பொழுது கண்ணன் வந்து மாயமாக நின்று தோகராம் பர்றா காளியா டேய் தோகராம் பர்றா அப்படி மாறாத சேலையை அழித்து ஏய் இருடா ஒரே நிமிஷம் இருடா. அதன் பிறகு இந்த மாட்டி எது குதிரை வந்தாருடா செய்தான் என்று அப்போது அவர் துரோதன மகராசா ஒரு கட்டு போட்டு அப்படி கட்டு போட்டு எங்களை வனவாசம் போகும்படி கட்டு போட்டு அப்படி வனம் 12 ஓராண்டு அஜாத வாசம் கழித்து வந்தா பிரதிபாகத்தை தரும் இல்லைன்னா சில கிடையாது. ஆமா, முத்துலிங்க பத்திரத்தை எழுதி கையெழுத்து வாங்கினேன். அதனால அப்படி பண்ணும் பொழுது கானகத்திலே சென்று கானகத்திலே கண்ணன் அருளாலே எல்லா தொன்பை இன்பங்களையும் பற்றி இப்படி காமிகா வனத்திலே காமிகா வனத்திலே உண்ணுவதற்கு உணவு கிடையாது, அருந்துவதற்கு சுனைநீர் கிடையாது, நிற்பதற்கு நிழல் கிடையாது, எப்படி வாழ முடியும் என்று என் கண்ணனிடத்தில் கேட்பதற்கு அங்கா பிரத்தியா ஒரே நிமிஷம் அதன் பிறகு அந்த விஷயம் ஒரே நிமிஷம்டா இது குத்துட்டு வந்தேன்டா இது வேஷம் முடிஞ்சிருந்தா ஒரே நிமிஷம்டா. இப்ப முடிஞ்சுதா? அப்படி என்றா இன்னும் எப்படி எல்லாம் வர தெரியுமா? எப்படி வரீங்க அங்க பாத்துக்கலாம். சரி இருக்கட்டும், இருந்தாலும் தலையில யாரு கொடுத்தன்னு கேக்குது. இது எதுல செஞ்சிருக்க சொல்லக்கூடிய 9 நவரத்ன கற்களாக செய்யப்பட்டது. இதுதான் தம்பி இது எதற்காக தலையில சம்பங்க வரன்னு சொல்றேன். ஆமா, இது கூட நினைச்சா முக்காலங்களையும் உணர்ந்து சொல்லும் இந்த கூட. அதனால நினைத்த கூறித்தான்
நான் மாலை கொண்டு தந்தேன். ஏய் என்ன அந்த கூட வச்சு என் கிளாஸ் இருந்தா இப்ப அந்த கூட தானே உன்னை தூக்கி குதிச்சு அந்த கூட அது சுத்தல நீதான் சுத்திங்க நீ நினைச்சாலும் முடியாது, அவன் நினைச்சாலும் முடியாது. முடியல அதனால அண்ணனாகிய கண்ணபிரானிடத்தில் கேட்டதற்கு அவன் தெரியும் அது சென்று எழுந்தால் ஒரு குறைபாடு வரும், சிறசிலை கூட வரும். அதை எடுத்துக்கொண்டு என்னிடத்துல வா. இன்றைய தினத்துல என்ன செய்ய முடியும், காமிகாவனத்தை எப்படி காலம் கழிக்க முடியும் என்று சொல்லுகிறேன், விளக்கம் என்று சொன்னாங்க. ஆனா குறைஞ்சாதில பிறந்தா பேச்சு எல்லாம் குடியான ஜாதியில் ஒரு காலம் உங்க அம்மா என்ன பறந்துட்டு குறவன் தான் அவங்க அம்மாவை வச்சிருந்தான்.
குழம்பு என்னன்னா பிடிக்குது நச்சு பயிலே சென்று நீராடி எழுந்தால் உருவரன்னு சொன்னார். அதனால இந்த உருவா வந்து இருக்கிறார். என்ன காரணம் என்ன எப்படி என்ன காரணம் அவனுக்கு காரணம் அளிப்பது? மூன்று நிலைகள் கொடியா பாடகாலத்திலே காலம் கழிச்சு. ஆமாம் அண்ணா, வழி இல்லாமல் அழுதோம். அந்த லட்சி பயிலே சென்று நீயும் உடைய சிறிய கணவர் சகாயாவது தலைமொழியில் வெளியே வந்தால் நீ புரட்சியாகும் அந்த குழந்தையாக. ஆமா, அதே ஒரு ஒண்ணு வந்திருக்கிறேன். ஆனால் காரணம் என்ன? இப்பொழுது இந்த உருவத்தோடு எங்கு செல்ல வேண்டும்? எங்க சொல்ல வேண்டும் அண்ணா? அசிராபுரம் செல்ல வேண்டும். ஏன்னா உனக்கு நான் என்னென்ன பாவம் செஞ்சேன்? ஏன்னா இப்ப எடுத்தா அங்க போய் நான் என்ன பண்றது? இந்த 20 நாட்களை கொடியா பாடகாலத்தை அண்ணா சென்னை இருக்கிறது. முக்காலங்கள் தெரியும். இப்படிப்பட்ட நேரத்திலே அசிராபுரத்திலே எல்லோரும் 16 சேனா சைன்யங்களோடு காணல் சென்றிருக்கிறார் பாண்டவர். அண்ணா நீ சொல்வதெல்லாம் உண்மைதான். இருந்தாலும் நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். இப்போ அண்ணா எத்தை கூட அந்த கண்ணில் நான் பெற்ற பிள்ளை பற்றி பாத்தி
அண்ணா அப்படி சென்றாலும் நான் அங்க என்ன பண்ண முடியும்? உனக்கு உட்காரணும் தெரியும். ஆமா, அனைத்த தெரியும். உட்காரத்தை எடுத்து மாணவதி புரியாத உரைக்கு அதுக்கு பரிசாக அனைத்து செல்வங்களை வாழ்வாடி கொடுப்பால் வாழ்வதி அதையெல்லாம் மறுக்க வேண்டும். மறுப்பீங்களை பெற்று வந்தால் ஆமா இங்கு விதைத்தால் நாளை உழைத்து நாளை மருந்து அறுவடைக்கு வரக்கூடிய கல்வி செங்கல் ஆமா அதை கொண்டு இந்த 26 நாட்கள் பஞ்சத்தை போக்கலாம். உங்களோடு வந்து 8000 கிராமங்களை காப்பாற்றலாம். எதிர்கால மக்கள் குறைக்கலாம். அதனால போய் வாங்க. அண்ணா யாரு கிடைக்கவே தெரியாது. அப்படி அங்கு சென்றாலும் அந்த பாதகர்களால் எனக்கு ஏதாவது துன்பம் ஏற்படும். நான் என்ன செய்ய முடியும்? அண்ணா சொல்லு ஒரு ஏழை அண்ணா வந்து பொறுப்படுத்தாங்க. ஓடாது வந்து இந்த கூடையில அமரு அப்படியா அமர்ந்தால் அந்த கூடையை தானாக சொல்லணும். அண்ணா அப்படியா உலகத்தவர் எல்லாம் உன்னை கபடனாக சுற்றன் என்றல்லவா சொல்லுகிறார்கள். சத்தியமாக கூடையில் அமர்வேன். நான் அமர்ந்தவுடன் கூட தானாக சொல்லணும். அப்படியா எப்படி ஆகட்டும். ஏண்டா கீழே போயிடுச்சுல சவுண்டு கூட இருப்பான். கானகத்திலிருந்து இப்பொழுது புறத்தியா வந்து அண்ணனத்திலே விடைபெற்று அந்த சண்டாளர் இருக்கக்கூடிய அஸ்தினாபுரம் சொல்ல வேண்டும் ஐயா. அதனால இப்படி புறத்தியா வந்திருக்கிறேன். என்னென்ன எடுத்துன்னு கேக்குறேன். தம்பி எல்லாம் நிறைய இருக்குது கூட உள்ள. ஆமா என்ன உனக்கு ஓடுமா அத்தனைக்கு இது சண்முகனா
இந்த கூடையில என்ன இருக்குன்னு கேக்குறேன். அந்த கூடையில என்னென்ன இருக்குதுன்னு நான் கேக்குறேன். சதக்கல்லு, கொடிக்கல்லு, முள்பட்டை, பல்பட்டை எல்லா பட்டம் இருக்குது. எல்லா பாட்டும் இருக்குது. ஆமா சாமி. அது என்னடா சொல்லி பாத்தியா? தட்டுவன நக்கு, என்னடா தின்னடா? தட்டுவன நக்கு இல்ல. அதுவா நக்கா? ஏய், அம்மா இல்ல அது தெரிஞ்சு உனக்கு எனக்கு தெரியாது. அதெல்லாம் ஒரு மூலிகை பொருள். ஏன்னா தம்பி ஆமா. எல்லா மூலிகை பொருளுங்குது. அடுக்கடுக்கா நிலவரி இருக்குது. மேல ஆட்டுது கீழே மாட்டுது. மேல ஆட்டுது கீழே மாட்டுது. ஆமாடா. அப்படின்னா அதெல்லாம் ஒரு ஏன்னா தம்பி அடுக்குறி தம்பி அடுக்குறி. அதுல கேளுங்க யானை கேளு. நானு இந்த தெருவுல இருந்து பக்கத்து தெருவுல விட்டு வந்தான். உரிக ஊரு பெரிய தூளம் ஒரே ஒரு கால வச்சு அந்த ஒத்த கால தூரத்துல இந்த உரிகவரி எத்துமாய் கட்டிவிட்டு இந்த மோர் பல்லா தூக்கி அதுல வச்சுட்டா எங்க பாட்டிக்காரி. நான் என்ன பண்ண நாடகத்தை முடிச்சுட்டு நான் போய் பத்து தூங்கணும்டா. ஆமா என்ன பண்ணிக்கிட்டு இந்த மட்டன உரிகவரு குடுத்துட்டு பாப்பாரு. ஆமா நான் பத்துல தூங்கின இந்த மாதிரி இந்த உரிகவரு அத்தனை வீந்து மூக்குனோட வீந்து பத்து உழுவுது. தம்பி நீ மகன உரிகவரு குத்த வேண்டி தானே அந்த பழைய மழை படுறியா? ஆமா ஆமா பாப்பியா? நான் இல்ல ஓப்பையா சரி நான் ஓப்பியா? நீ மகனக்காரு குத்துட்டு தம்பி உங்க பாட்டி மேல பாலு மோர்ல வச்சு அந்த வாசனைக்கு பெருச்செல்லி வந்து மேல கட்சி பொத்துன்னு வந்து அது ஒன்று நான் பொறுப்பாரு. அப்பா இந்த பொன்னாடி குத்த கவுரு மகன கவுரு இல்ல. அப்ப எங்க பாட்டி நல்ல கண்ணி செவடியா பொண்ணுதான் பண்ண வேலாட்டுங்க. ஆமா மோர் பல்லாத்துக்கு போய் வச்சுட்டாலுங்குது. அந்த மோர் பல்லாக்கு மேல வந்துச்சு பாரு. அதுல கெருவாடு போட்டு வச்சுருந்தா பாரு. அந்த கெருவாடு வேலை கட்டி விட்டு தம்பி என்ன இருக்கு தெரியுமா? நிறைய பொருளா இருக்குது. தம்பி நம்ம காசில் தம்பி 1800 தம்பி அந்த 1 லிட்டர் தேன் வாங்கி நீ நக்கன்னு வச்சுக்க. உனக்கு எவ்வளவு செல்லுன்னு உள்ள போடும். தம்பி அவ்வளவு நக்கன்னு வச்சுக்க. அவ்வளவுதான் தம்பி சொல்லி கொட்டா பியாட்டா அவன் பேச்சு చెప్తాడు. தம்பி அது மட்டும் இல்ல தம்பி நீ என்ன இருக்கு தெரியுமா? நிறைய பொருளா இருக்குது. அந்த தம்பி உங்க வீட்டுல குண் கொடுங்கன்னா அது நிம்மறது கூட நம்ம கிட்ட இருக்குது. வருதா? ஆமா
அது மறந்துக்கிறது எப்பனா என்ன பண்ண தெரியாது நிக்க வச்சு மூணு நிமிஷம் ஏடா தம்பி அந்த கூண் நிமிர்ந்தா தம்பி 5 கிலோ மொத்தம் வாங்கிட்டு வரணும். ஒண்ணு இல்லம்மா வந்தா இந்த கூணு நிமிஷம் எங்க பாட்டக்காரன் வந்தா ஏன் ஆமா இந்த கூணு நிமிஷம் நீ அம்மா ஏடா தம்பி 5 கிலோ மொத்தம் வாங்கிக்கணுமா? 5 கிலோ ஆமா 5 கிலோ மொத்தம் வாங்கியிருந்தா ஒரு பானம் சட்டி கீழே வச்சுட்டு பானா கட்டி அதை கொட்டிட்டு நெருப்பு நிறைய எடுத்து அடுப்பு ஏற்பாடு போட்டுரு. அந்த மிளகா மேல ஆமா பெரிய ஒரு மக்காரி எடுத்து மேல கவுத்து விட்டுரு. கவுத்துட்டு அந்த நெடி ஏறா நக்கி நக்கி ஒரு விதத்துல நீ கூணு நிமிஷம்ன்ற சாமி வேற விதத்துல கூணு நிமிஷம்னு பார்த்தேன் ஆனா நீ சொல்லல சரி விட்டு எல்லாம் சாமி இன்னும் அது மட்டும் இல்ல பார்த்தா நெல் நெல் பெருசு பெருசா பெருசு பெருசா பெருசு பெருசா வீதியெல்லாம் நினைக்குது. ஒரு ஆடவர் கூட காணும். இன்னும் என்ன வேணுமா? பச்சை குத்துக்கிறீங்களா? இன்னும் என்ன ஆகுது தெரியுமா? அன்பாச்சு மருந்து நம்ம கிட்ட இருக்குது. யாருன்னா ஒரு பொண்ணு மாதிரி ஆசை வச்சுட்டாக்கா அதை கூட்டி வைக்கிற மருந்து கூட நம்ம கிட்ட தம்பி இல்லாதாடா நானும் கிடக்குறேன் போய் நான் பண்ணுதுன்னா என்ன பாக்குது சிரிக்குது ஆனா பேசுது எல்லா வேலையும் செய்யுது என்ன மாமாவை மட்டும் கூப்பிட மாட்டேங்குது மாமாவை கூப்பிட மாட்டேங்குது என்ன லவ்வும் பண்ண மாட்டேங்குது ஆனா பொண்ணுக்குது தம்பி லவ் பண்ற பொண்ணு மாமு பொண்ணா மாமட்டு பொண்ணுன்னா மகனால வந்துருவாங்க இல்ல அக்காவுட்டு பொண்ணா அக்காவுட்டு பொண்ணு அதிகா வந்துருவா யார பக்கத்துட்டு பொண்ணா அடா பக்கத்துட்டு பொண்ணானாலும் அது நான் எப்பனா இல்ல சொந்தக்காரங்க பொண்ணா இல்ல ஒரு நாள் காலேஜ்ல என்ன லவ்வா சொந்தக்கார பொண்ணானாலும் நான் கிட்ட நான் போய் நான் பத்தி பேசுகிறேன் என்ன அவங்க என்ன கூட மருந்து கொடுப்பான் நீங்க ஏன்டா கூட்டு மேல இருக்கிறவங்க விடுவாளா முன்னாடி அடா அது என் பொன்னாடி கிடையாது இங்கெல்லாம் வந்தாலும் விட்டுதான் ஆகணும் சரி என்ன யாருட்டு பொண்ணு சொல்லு அது தெரியுங்க அந்த பொண்ணு தான் யாருன்னு கேக்குறீங்களா அதான் எங்க சித்து முட்டு பொண்ணு நல்லா அறிவு ஜாதி பிறந்தோம்னா நீ ஏன் என்ன குடியான வகுப்பிலே பிறந்தோம் ஏன்னு கேளு எங்க சித்து முட்டு பொண்ணு லவ் பண்ணு ஏன்டா சித்த முட்டு பொண்ணு கூட லவ் பண்ணுவோம் ஏன்னு கேக்குறா எங்க சித்து முட்டுனால வந்து அதிகமான நலங்குது சூத்து பெரிய சூத்து ஆமா சொத்து பெரிய சொத்து அதிகமாகுது வேற ஒருத்தன் கட்டி போனா அந்த சொத்து மட்டும் யாரு போவோம் எனக்கு பெண்ணு வேணும் அப்படி ஒரு சித்து முட்டு பண்ணுவோம் பக்கத்துல வரணும்னா நான் கேட்கிற பொருளை அதானே நீ அம்மா கூட கேளு என்ன கேளு நான் வாங்கி வந்து நீ மலை ஏறி புலிப்பால் கண்டா சொன்னா கூட பொண்ணு விஷயத்து பணம் கொடுத்துருவோம் சொல்ல இருந்தாலும் சொல்றேன் தேவை என்னென்ன பண்ணணும் தெரியுமா நேற்று காத்து ஒரு 2 கிலோ வேணும் கைவட்டு ஒரு 5 வேணும் சரி ஆமா நான் கேட்டு பண்ணி முத்திரம் பார்த்து
நேத்தாச்சு காத்துல ஆத்தா நேத்தாச்சு காத்துல நல்லா கட்டிடலாத்தா ஒரு படி ஓடுமா அது கொஞ்சம் நாய் கூடாதா? ஏய் பலூன் நான் குச்சி புடிச்சு வச்சுட்டாரு அவரு எட்டு வந்து அப்படியா சரி மசில் நம்ம எடுத்து வாங்க அது ஏதாவது குத்துறமா ஏதான் குத்துறியா சரி கரை எல்லாம் ஏறி போய் வாய் இல்லாம மேய்ஞ்சு அதுல போடுற புட்டு அங்கே பாரு. என்ன அது கரை இல்லாத ஏரியில வாய் இல்லாத மாடு மேஞ்ச ஏடா தம்பி, இந்த பானாத்து கவுண்டர் கூட அந்த மருந்து கொடுத்தா அப்படி கொடுத்த பார்த்தா நாமளும் நல்லா இருக்கோம் நாமளும் நல்லா இருக்கோம் நம்ம தான் நல்லா இருந்திருக்கோம் வாங்கிட்டாரு நீ பணம் தான் கொடுக்கணும். ஏ தம்பி, இதெல்லாம் ஒன்னா சேர்த்து